Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் குரூப் 2 2A மற்றும் குரூப் 4 தேர்வுக்கான 100 நாட்கள் பொது தமிழ் இலவச வகுப்புகள். இன்றைய வகுப்புல நம்ம யாப் இலக்கணத்தின் உறுப்புகளா இருக்கக்கூடிய மற்ற 3 வந்து பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 3 வந்து பார்த்திருந்தோம் சென்ற வகுப்புல வந்து. சோ அதுல சென்ற வகுப்புல நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா எழுத்து, அசை, சீர் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். சோ இன்றைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க உள்ளது தலை, அடி, தொடை அப்படின்றத வந்து பார்க்க உள்ளோம். சோ வாங்க நேரடியா அதுக்கு போயிடலாம். சோ எழுத்து பார்த்தாச்சு, சீர் பார்த்தாச்சு, அசை பார்த்தாச்சு. சோ இப்போ அதோட தொடர்ச்சியா எழுத்து, அசை, சீர் பார்த்தாச்சு. இப்போ அதோட தொடர்ச்சியா வந்து தலை அப்படின்றது பார்க்க இருக்கும். சோ தலை அப்படின்னா வந்து சீர் 2 தட்டு, அதாவது நின்ற சீரும் வருஞ்சீரும் தம்முள் நிற்பது தலை ஆகும் சொல்லுவோம். அப்ப நின்ற சீரும் இருக்கணும், வரும் சீரும் தம்முள் நிற்பது, அது நிக்கிறது தான் என்ன சொல்றோம்னா நம்ம வந்து தலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சேர்ந்து நிக்கணும், சேரும் முறை தான் தலை எனப்படும். அப்ப தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும் இருக்கும். சோ நம்ம எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்ம தலை அப்படின்றது என்னன்னு புரிஞ்சிடும். சோ ஒண்ணு நின்ற சீர் இருக்கு, வரும் சீர் இருக்கு, இது நிற்பது வந்து தலையாகும், சேர்ந்து நிற்கிறது அப்படின்னு தலை அப்படி சொல்லலாம். சோ அப்ப நின்ற சீர், வரும் சீர் அப்படின்னு பார்க்கும்போது மாமுன் நேர்வரின் வந்து நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை. அது என்ன மா அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். ஸோ புலிமா, தேமா அப்படி சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த மாக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாமுன் நேர் வந்தது அப்படின்னா மாமுன் நேர் வந்தால் அதற்கு பேர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நேர் ஒன்ற ஆசிரியர் தலை வச்சுக்கலாம். அதே விலம் முன் அந்த நிறைவரி என்ன ஆகுனா நிறை ஒன்றிய ஆசிரியர் தலை வச்சுக்கணும். ஸோ அப்புறம் எடுத்துக்காட்டோட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னா அப்புறம் திருப்பி நம்ம இங்கே வந்து படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம திருப்புதல் மூலியமா என்ன பண்ணா மனப்பாடமே பண்ணிடலாம். பண்ணிட்டு நம்ம தேர்வில் கேட்கும் போது சுலபமா ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ மா முன் நேர் வரின், ஸோ மாவுக்கு முன்னாடி நேர் வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றோம்னா நேர் ஒன்றிய ஆசிரியர் தலைன்றோம். அதே மாதிரி விலமுன் நிறைவரின் நிறை ஒன்றிய ஆசிரியர் தலைன்னு சொல்றோம். மாமுன் நிறை வந்தாலும் விலமுன் நேர் வந்தாலும் அது வந்து இயர் சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காய்முன் நேர்வரின் வெண்சீர் வெண்டலையும், காய்முன் நிறைவரின் வந்து கலித்தலை, அது கனிமுன் நிறைவரின் வந்து ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நேர்வரின் ஒன்றாத வஞ்சித்தலை அப்படி சொல்றோம். இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், இது என்ன இது அப்படின்ட்டு. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீர் அப்படின்னு பார்க்கும்போது ஓர சீர், ஈர சீர், மூவ சீர், 4 சீர்னு நம்ம பார்த்துருந்தோம் வந்து. ஸோ அப்போ சீரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெயர் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேமா, புளிமா அப்படி சொல்லி பார்த்தோம் வந்து பார்த்தீங்கன்னா கூவிலம், கருவிலம் சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம் வந்து. இப்போ நம்ம அதே மாதிரி வந்து தேமாங்கனி அப்படின்னு பார்த்தோம், தேமாங்கனி அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதே தான் அந்த இதை வந்து நம்ம திருப்பி இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன வரும் அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மா முன்னாடி நேர் வரணும். அப்ப மா முன்னாடி நேர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து சீரை தேடி யாரை தேடு அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா தொடர். இந்த தொடர்ல வந்து சி அப்படின்னும் போது என்ன ஆகுது, சி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது நெடில். நெடில் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நெடில் தனித்து வந்தால் அது நம்ம என்ன சொல்லுவோம், நேருன்னு சொல்லுவோம். அடுத்து ரை இத்து வந்து. ஸோ அப்போ ரை இத் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரை அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ ரை அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஐ வருது. ஐ அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஐ அப்படின்னா அது நெடில். நெடிலோட வந்து ஒரு ஒற்று எழுத்து சேர்ந்து வந்தாலும் ஸோ அதுவும் வந்து என்ன சொன்னால் நேர சேர்த்து வச்சுருக்கோம். அப்போ இங்கே நேர் நேர் வருது. அப்போ நேர் நேர் அப்படின்னும் போது நமக்கு என்ன வருது அப்படின்னா தேமா அப்படின்னு வரும். நேர் நேர்னா தேமா. அதே மாதிரி தேடின் அப்படின்னும் போது தே அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா தேனா நெடில். நெடில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர் வந்து. அப்புறம் டி இன் அந்த டி அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ டி அப்படின்னா வந்து குரில். குரில் அடுத்து ஒற்றெழுத்து வந்தாலும் அதுவும் என்னன்னா நேரில் தான் வரும் சொல்கிறோம். அப்போ குரில் தனித்து வந்தாலும் குரில் ஒற்றோட சேர்ந்து வந்தாலும் நேர் தான். அதே மாதிரி நெடில் தனித்து வந்தாலும் நெடில் ஒற்றோட சேர்ந்து வந்தாலும் அதுவும் நேர் தான் சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கேயும் நேர் நேர் வருது, தேமா வருது நமக்கு திரும்பியும். அப்புறம் ஏரை தேடு, ஏரை அப்படின்னும் போது ஏ அப்படின்னா நெடில் நேர் வந்து. ரை அப்படின்னும் போது அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நெடில் ஒற்றெழுத்து, அப்போ தேமா வந்து நேர் அப்படி. அப்போ நேர் நேர் திருப்பி தேமா. தேடு அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா தே அப்படின்றது நெடில், டூ அப்படின்றது குறில். அப்போ தே அப்படின்ற நெடிலுக்கும் நமக்கு என்ன பண்ணுறோம், நேர் விசை தான். டூ அப்படின்ற டூ அப்படின்ற குரில், டூ 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 அப்படின்னும் போது அது வந்து குரில் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எழுத்துல வந்து பார்த்துட்டோம். அதில் வந்து நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது எது வந்து நெடில் எழுத்து, எது குறில் எழுத்து மொத்தம். ஸோ அந்த வகையில் நம்ம முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டூ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னா ஊல முடியுது. டூ அப்படின்னும் போது அதில் ஊ முடியும். ஸோ அங்கே நெடில். அப்போ குறில் வந்தாலும் நெடில் வந்தாலும் நமக்கு என்ன வரும்னா நேரசை தான். இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது மாமுன் என்ன வருதுன்னா நேர் வந்தால் நேரசை, நேரொன்ற ஆசிரியர் தலை எப்படி பார்க்கணும். அப்போ மாவுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா நேர் வருது. ஸோ அப்படி நேர் வர்றதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதை சொல்லும் போது நேரொன்ற ஆசிரியர் தலை எப்படி சொல்றோம். அப்போ நேரொன்ற ஆசிரியர் தலை அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா மாமுன் நேர்வரின்னு அப்படி சொல்லி. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது வந்து எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேரொன்ற ஆசிரியர் தலைக்கு எடுத்துக்காட்டு அப்படி சொல்லணும். அப்போ அதுக்கான கண்டிஷன் என்னன்னா மாமுன் நே வரணும் அப்படிங்க. ஸோ அப்போ மாவுக்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும், நேரசி வரணும் அப்படி. இப்போ தேமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நேர் நேர் தேமா. அப்ப மாவுக்கு முன்னாடி என்னது நேர் வருது வச்சுக்கோங்க.
அடுத்து இது மாமுன் நேர் வந்ததால் நேரொன்று ஆசிரியத்திலே என்றோம். அப்ப நிறையொன்று ஆசிரியத்திலே அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா விலம் முன் நிறை வரணும். அப்ப விலம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விலம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கருவிலம் குவிலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னா. இப்ப விலத்துக்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கருவிலத்துல விலத்துக்கு முன்னாடி நமக்கு நிறை அப்படின்னு வருது. அப்ப நிறை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை தான் என்ன சொல்றோம்னா விலமுன் நிறை வந்தால் நிறை ஒன்றை ஆசிரியத்திலே வச்சுக்கோங்க. நம்ம பிரிக்கும் போது இப்ப அறம் செய்ய விரும்பு அப்படின்னு இப்ப அறம் அப்படின்னும் போது என்னன்னா 2 குறில் இருக்கு, அப்புறம் ஒரு ஒற்றையெழுத்து வந்திருக்கு, அப்படி வந்தா நிறை இசை வந்து. அதே சே குறில் யா குறில் அப்ப அதுவும் என்ன சொல்றோம்னா 2 குறில் சேர்ந்து வந்தா என்ன சொல்லுவோம், அதுவும் நிறை இசை வந்து. விரும்பு அப்படின்னும் போது 2 குறில் எழுத்து ஒரு ஒற்றையெழுத்து வந்தாலும் நிறை இசை வந்து. அதே வந்து பூ அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா குறில் தனித்து வந்தா நேரிசை வந்து. அப்ப இங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து விலம் முன்னாடி நிறை வரணும். அப்ப விலம் இருக்கு, விலம் முன்னாடி நிறை வந்தது அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா விலம் முன்னாடி நிறை வந்தா நிறை ஒன்று ஆசிரியர் தெளிவு. அப்ப விலம் முன் நிறை வரணும், அப்படி வந்துச்சுன்னா நிறை ஒன்று ஆசிரியர் தெளிவு. இப்ப நமக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து எது நேரொன்று ஆசிரியர் தலை, எது வந்து பாத்தீங்கன்னா நிறை ஒன்று ஆசிரியர் தலைன்னு கேட்பாங்க. அப்ப நேரொன்று ஆசிரியர் தலை நிறை ஒன்று ஆசிரியர் தலை அப்படின்னும் போது நேரொன்று ஆசிரியர் தலைனா மாக்கு முன்னாடி நேரணும்னா அது நிறை ஒன்று ஆசிரியர் தலை அப்படின்னா வந்து விலம் முன்னாடி நிறை வரணும். அவ்வளவு அந்த ரூல் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். அதனோட எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கு அப்படிங்க. அப்படி பயின்று வரும்போது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து அது நிறை ஒன்று ஆசிரியர் தலை. அப்ப விலம் முன் நிறை வருது, அப்ப விலம் முன்னாடி நிறை இருக்கு அப்படி வந்து. அடுத்து இயற்சீர் வெண்டலை மாமுன் நிறை வரணும், விலமுன் நேர் வரணும். அப்ப மா முன்னாடி நிறை வரணும், அப்ப விலமுன் நேர் வந்துச்சு அப்படின்னா நேர் வந்துச்சுன்னா நம்ம அது என்ன சொல்லணும்னா இயற்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லணும். அப்ப அப்படியே நமக்கு என்ன ஆயிடும், மா முன்னாடி இதுக்கு முன்னாடி நேர் பார்த்தோம், இங்க வந்து நிறை வந்து. விலம் முன்னாடி வந்து நிறை பார்த்தோம், இங்க வந்து நேர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னும் போது வந்து இயற்சீர் வெண்டலை. அப்ப இயற்சீர் வெண்டலை அப்படின்னும் போது அதுக்கான ரூல் நம்ம ஏற்கனவே இங்க பார்த்ததுதான். இப்ப இயற்சீர் வெண்டலை அப்படின்னா மாமுன் நிறை வந்தாலும் விலமுன் நேர் வந்தாலும் வந்து சாதாரண இயற்சீர் வெண்டலை. இதுக்கு முன்னாடி பார்த்தது மாமுன் நேர் வரணும், ஆனா இங்க மாமுன் நிறை வந்துருச்சு. அதே மாதிரி விலமுன் நிறை வரணும், இங்க விலமுன் நேர் வருது. அப்படி மாறி வந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லணும் இயற்சீர் வெண்டலை அப்படின்னா. அப்ப இயற்சீர் வெண்டலைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி அப்படின்னோம். இப்ப வாழ்க அப்படின்னும் போது நேர் நேர் தேமா வந்துருச்சு. தமிழ் மொழி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறை அப்படின்னா கருவிலம் வந்துருச்சு வந்து. இப்ப விலம் முன்னாடி வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நேரு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க விலம் முன்னாடி நேர் வந்திருக்கு. அதே மாதிரி நேருக்கு முன்னாடி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நிறையும் கிடைக்குது வந்து. அப்ப நேருக்கு முன்னாடி நிறைய இருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன சொன்னா வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி அப்படின்னும் போது எதுக்கு எடுத்துக்காட்டா வருதுன்னா இயற்சீர் வெண்டலைக்கு எடுத்துக்காட்டா வருது. அப்ப நமக்கு இந்த ரூல் அப்படின்றது தான் முக்கியம். இதுதான் நமக்கு தேர்வு நோக்கில் வந்து கேட்பாங்க. அப்ப மாமுன் நேர் வரின் அப்படின்னா நேர் ஒன்றிய ஆசிரியத்தலை வந்து. விலமுன் நிறை வரின் அப்படின்னா நிறை ஒன்றிய ஆசிரியத்தலை வந்து. அப்படியே மாத்தி வந்துச்சுன்னா மாமுன் நிறை வந்தாலும் விலமுன் நேர் வந்தாலும் வந்து நம்ம என்ன சொன்னோம் இயற்சீர் வெண்டலை. இப்ப காய்முன் நேர் வரின் காய் முன்னாடி நேர் வந்துச்சுன்னா வெண்சீர் வெண்டலையாகும். அதே காய்முன் நிறை வரின் வந்து கலித்தலையாகும். அது கலிமுன் நிறை வந்துச்சுன்னா வந்து அது ஒன்றிய வஞ்சித்தலையும். அதே மாதிரி கலிமுன் நேர் வரின் வந்து ஒன்றாத வஞ்சித்தலை வச்சுக்கோம். அப்ப இதை வந்து நம்ம ரூலாவே மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி சொல்லி பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டோம் தேர்வில் நம்ம கேட்கும் போது நம்ம சுலபமா ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கணும். அந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு அதுல கொடுத்துருக்கதான் அப்படின்னு நம்ம விளக்கி பிரிச்சு நம்ம வந்து சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு தேர்வுல அதை மட்டும் கேட்டுட்டு போயிடுவாங்க. அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த எடுத்துக்காட்டு அப்படின்றது ஜஸ்ட் நீங்க பார்க்கறதா பார்க்கலாம். ஆனா நமக்கு தேவை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த இலக்கண வாய்ப்பாடு அப்படின்றது அவசியம் முடிச்சு பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அடி அப்படின் போது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடியாகும் முடிச்சு பார்க்கணும். அடி மொத்தம் எத்தனை வகை அப்படின்னும் போது வந்து 5 வகைப்படும் சொல்றோம். அது வந்து நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கணும். அப்ப அடி மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க நண்பர்களே. கேட்டாங்கன்னா 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த இலக்கணம் வாய்ப்பாடு அப்படின்ற அளவுக்கு கடினமா இருக்காது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா குரல் அடி அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அடிதோறும் எத்தனை சீர்கள் வரும் அப்படின்னா 2 சீர்கள் வரும். அப்ப குரல் அடி நமக்கு தெரியும். மொத்தம் எத்தனை சீர்கள் அப்படின்னா அடிதோறும் வந்து 2 சீர்கள் வந்துச்சுன்னா அது வந்து குரல் அடி சொல்றோம். அப்ப அடிதோறும் 2 சீரா போயிட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து குரல் அடி. சிந்தடி அப்படின்னும் போது என்னன்னா அடிதோறும் 3 சீர்கள். அப்ப 2 3 ஆயிரம், 3 4 ஆயிரம், 4 5 ஆயிரம், 5 வந்து 6 ஆயிரம். அப்ப குரல் அடியில வந்து 2ல ஆரம்பிக்குது அந்த அடிதோறும். அப்ப சிந்தடியில வந்து பாத்தீங்கன்னா 3ல ஆரம்பிக்கும். அப்ப குரலடி அப்படின்னும் போது வந்து 2 சீர்களும், அதே வந்து பாத்தீங்கன்னா சிந்தடி அப்படின்னும் போது 3 சீர்களும், அளவடியில வந்து பாத்தீங்கன்னா 4 சீர்களும் அடிதோறும் வந்து பாத்தீங்கன்னா நெடிலடி அப்படின்னும் போது 5 சீர்களும், அண்ட் கலில் நெடிலடி அப்படின்றது வந்து 6 சீர்களும் இருக்கும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா குரலடியில வந்து 2 சீர்கள் ஆரம்பிக்கிறது வந்து கலில் நெடிலடி அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 6 சீரா வந்து முடியுது. அப்ப மொத்தம் எத்தனை வகைப்படும் 5 வகைப்படும் அடி. அப்ப நம்ம சொல்லும் போது என்ன பண்ணலாம் அப்படியே அந்த ஆர்டரா அந்த வரிசை வந்து மாறாம அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. அப்ப குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி அப்படிச்சுக்கோம். அப்ப குரலடி அப்படின்னா 2 சீர்கள்,
அடிதோறும். சிந்தடி அப்படின்னா அடிதோறும் 3 சீர்கள். அளவடி அல்லது நேரடி அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அடிதோறும் 4 சீர்கள். நெடிலடி அப்படின்னா 5 சீர்கள். களி நெடிலடி அப்படின்னா 6 சீர்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்வு நோக்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாங்கன்னா அடி மொத்தம் 5 வகைப்படும். அந்த 5 வகைப்படும் அடிகள் அப்படின்றது நம்ம இப்படிதான் பிரிக்கிறோம் சொல்லுவோம். அடுத்து தொடை வந்து தொடை அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வந்து இது நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா மோனை தொடை எதுகை தொடை அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதை வந்து செயல் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா கேள்விகள் இதுல எடுத்துக்காட்டோட சேர்த்து கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா தலையா இருக்கட்டும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த அடியா இருக்கட்டும், இது ரெண்டுமே என்ன பண்ணோம்னா அந்த இலக்கண வாய்ப்பாடு தான் நமக்கு கேள்வி வரும். இப்போ நம்ம பார்க்க போற அந்த தொடை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த எடுத்துக்காட்டே கேள்வியா போட்டு கேட்பாங்க. அது எப்படி அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தொடை அப்படின்னும் போது செயலில் வந்து ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலேயோ அடிகளுக்கு இடையிலேயோ அமையும் ஒற்றுமையே தொடையாகும். அப்ப என்ன பண்ற ஒற்றுமையா நம்ம மனப்பாடம் பண்றதுக்கு வசதியா இருக்கிற மாதிரி, இல்லைன்னா அதை நினைவு கூர்ந்து திருப்பி சொல்வதற்கு வசதியா இருக்கிற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தொடை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செயலில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில், அப்ப ஓசை இன்பமும் வரணும், வந்து பொருள் இன்பமும் வரணும். அது மாதிரி ரெண்டுமே தோன்றுவதற்காக என்ன பண்றோம் அப்படின்னா சீர்களுக்கு இடையிலோ அல்லது அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே வந்து ஒரே மாதிரி இருக்கிறது. ஒற்றுமை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தொடையாகும். அப்ப தொடை மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதையும் நம்ம கேட்பாங்க வந்து. ஸோ அப்போ தொடை அப்படின்றது எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா 8 வகைப்படும். அடி 2 தொடுத்தால் வந்து முதலாயின தொடை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அடிகளை கொண்டு பாக்கலை ஆக்குது தொடை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது மாலை அப்படின்றது வந்து ஆக்குவது போல அடிகளை தொடுத்து என்ன பண்ற பாக்கலை ஆக்குவார். அதனால்தான் மாலை தொடை என்பன ஒரே பொருளுடைய. அப்ப மாலையும் தொடையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பொருளா அப்படிங்கன்னா ஒரே பொருள் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்ப அடிகளை கொண்டு நம்ம என்ன பண்றோம்னா பாக்குகள் ஆக்கணும். ஸோ அப்ப அடிகளை தொடுத்து பாக்கலை ஆக்குவார். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதான் மாலை அப்படின்றது தொடை என பெயர் பெற்றது எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நம்ம தொடை அப்படின்னும் போது எத்தனை வகை அப்படின்னு 8 வகை அப்படின்னா ஸோ அந்த 8 வகை என்ன அப்படின்றது பார்ப்போங்க. ஸோ தொடை அப்படின்னும் சீர்களிலும் அடிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓசை இன்பம் பொருள் இன்பம் அது தோன்றும் வகையில் அமைவது அப்படி சொல்லி பார்க்கணும். எடுத்து அதுக்கான விளக்கம் பார்த்தாச்சு. 8 வகை அப்படின்னு பார்க்கும்போது மோனை தொடை, ஏபு தொடை, எதுகை தொடை. அப்போ மோனை எதுகை அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி ஏபு தொடை அப்படின்னும் போது அதுக்கு அடுத்து முரண் தொடை வந்து இயல்பா இருக்கு முரணா இருக்கு வந்து. அடுத்து அளபெட தொடை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் அந்தாதி தொடை, அப்புறம் இரட்டை தொடை, அப்புறம் செந்தொடை அப்படி சொல்றோம். ஸோ அப்போ மோனை தொடை எதுகை தொடை, ஏபை தொடை, முரண் தொடை. அப்போ மோனை எதுகை ஏபு முரண் அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்து அளபெடுத்தொடை, அளவெடுத்து ஒழிக்கிறது அளபெடுத்துறை. அடுத்து அந்தாதி, அந்தாதினா முதல் இறுதி எப்படி பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்து இரட்டை தொடை அப்படின்னா இரட்டையா வர்றது வந்து ஒரே சொல் திருப்பி வர்றது வந்து அது செந்தடை அப்படின்னா வேறுபடுது. இப்போ ஒன்று பார்ப்போம். மோனை தொடை அப்படின்னும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா முதல் எழுத்து முதல் அசை வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி அதான் மோனை தொடை. அப்ப எதுகை தொடையா இருந்ததுன்னா அது மூணாவதா இருக்குல்ல, அதை வந்து ரெண்டாவதா நான் சொல்றேன். எதுகை தொடை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. அப்ப முதல் எழுத்து முதல் ஓசை அப்படின்றது ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா மோனை தொடை. அதே இரண்டாம் எழுத்து இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்றோம் அப்படின்னா எதுகை தொடை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து இயபை தொடை அப்படின்னா இறுதி எழுத்து அசை சீர் அப்படியே வர்றது. அப்ப இறுதி எழுத்து அசை சீர் வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஏபு தொடை அப்படின்னு சொல்றோம். அடுத்து முரண் தொடை அப்படின்னும் போது சொல் அல்லது பொருள் அப்படியே மாறிடும். அடுத்தடுத்து இருக்கிறது வந்து பொய்மை வாய்மை அப்படின்னு வர்றது. ஸோ அப்ப அது என்ன சொல்றோம்னா முரண் தொடை. அளபெட தொடைனா உயிர் மெய் எழுத்துக்கள் அளபெடுத்து ஒழிக்கும். அதான் அளவில் இல்லாம அது எக்ஸ்ட்ராவா ஒழிச்சுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அளபெட தொடை அப்படின்னா. அந்தாதி தொடை அப்படின்னா இறுதியே முதலாகும். அப்ப அதனுடைய இறுதி எழுத்து முதல் எழுத்தா திருப்பி வரும். அப்படி வந்துச்சுன்னா அது அந்தாதி. இரட்டை தொடை அப்படின்னா ஒரு சொல் வருவது ஒரே சொல் வருது அப்படின்னா அது வந்து என்ன சொன்னா இரட்டை தொடை. அப்போ ஒரே சொல் திருப்பி வந்துச்சு அப்படின்னா அது வந்து இரட்டை தொடை. செந்தொடை அப்படின்னும் போது வேறுபடுவது அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மொத்தம் 8 வகை இருக்கு. இப்போ ஒவ்வொரு வகையிலும் நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தா தான் நம்ம இன்னும் தெளிவா வந்து புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம். அதுதான் நம்ம கேள்வியும் கேட்பாங்க. இப்போ முதல் இது அடி மோனைத்தொடை வந்து மோனைத்தொடை வந்து அடி மோனைத்தொடை. அது என்ன அப்படின்னா தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவருடைய குறள் வந்து. ஸோ இங்க தீ அப்படின்றது என்னன்னா மோனைத்தொடை முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்படி சொல்லுவாங்க. இதில் அடிதோறும் முதல் எழுத்து தீ ஒன்றி வந்தால் இது அடி மோனைத்தொடை அப்படி சொல்லுவாங்க. அப்ப அடுத்து அடி எதுகை தொடை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பது செயல் அப்படின்னா அப்ப தந்தையில வரக்கூடிய இந்து முந்தியில இருக்கக்கூடிய இந்து ரெண்டுமே என்னன்னா எதுகை தொடைக்கு எடுத்துக்காட்டு. அப்ப அடி எதுகை தொடைக்கு வந்து இதுல அடிதோறும் முதல் எழுத்து மாத்திரை ஒத்து இரண்டாம் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது இந்து அப்படின்ற சில எழுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் எழுத்தா இருக்கக்கூடிய இந்து அப்படின்ற எழுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வர்றதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இது வந்து அடி எதுகை தொடை அப்படின்னு சொல்லி சொன்னது. அப்ப அடி எதுகை தொடை அப்படின்னு நம்ம இங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது எழுத்து. அடுத்து ஏபை தொடை அப்படின்னு போது என்னன்னா என்னது அது கடைசி எழுத்து. அப்ப கடைசியில இருக்கக்கூடிய இறுதி எழுத்து அப்படின்னு பாக்கலாம். அதான் அப்ப ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே அப்ப லே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி எழுத்து இருக்குல்ல இறுதி எழுத்து அந்த இறுதி எழுத்து ஒன்றி வந்தால் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து அடி ஏபை தொடை. அப்ப அடி ஏபை தொடைக்கு இறுதி எழுத்து ஒன்றி வரணும் சொல்றோம். சாதி இம்பார்ட்டன்.
இப்ப எக்ஸாம்பிள், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். இங்க சொல்லும்போது கொடுத்தான் கொடுத்தான் சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இறுதி சீர் ஒன்றி வருவது அப்படின்னா அங்க எழுத்து அல்லது சொல் வந்து எழுத்தோ அல்லது சொல்லோ வந்து ஒன்றி வந்ததுன்னா அதான் சொல்றேன் ஏபத்தொடை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அடிமுரண் தொடை. அடிமுரண் தொடை அப்படின்னா வந்து இப்ப உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு வந்து. சோ அப்ப என்னன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. எது சொல்ல, இப்ப உறங்குவது விழிப்பது வந்து. சோ அப்ப முதலில் இதில் அடிதோறும் முதலில் வந்து முரண்படா உறக்கம் விழிப்பு இதை தொடுத்ததால் இது என்ன சொல்றோம், அடிமுரண் தொடை சொல்றோம். அப்ப முதல் இதுல வந்து அடியில இருக்கக்கூடியதும் அந்த கடைசி அடியில இருக்கிறதும் நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உறங்குவது விழிப்பது அப்படின்றது வந்து ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னு. சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து முரண் தொடை அப்படி. அடுத்து அளவெடை தொடை அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அளவெடுக்கிறது. அப்ப உயிரெழுத்துக்கள் தத்தம் அளவில் அளவெடுத்து இப்ப ஓ ஓ அப்படின்றோம். அப்ப ஓ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நெடில் எழுத்து, அதுக்கு இடமான வந்து குறில் எழுத்துனா ஓ வந்து. சோ ஓ ஓ இனிதே எமக்கு இந்நோய் செய்தகன் தாம் தாம் இதற்பட்டது அப்படி. சோ அப்ப தாம் அப்படின்னும் போது இங்க ஆ வருது, திருப்பி ஆ வருது. அப்ப ஒரு நெடில் எழுத்து ஒரு குறில் எழுத்து அடுத்தடுத்து. அப்ப அளவெடுக்கல் இது அடிதோறும் முதலில் அளவெடுத்து ஒன்றியதால் எழுத்தால் ஒத்து வரலே என்றாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அளவெடுத்தல் என்பதால் ஒன்றியதால் இது அடி அளபடை அப்படி சொல்லி. சோ அப்ப அடி அளபடை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எழுத்துல ஒன்று வரணும். ஆனா அளவெடுக்கும் போது சொல்லும் போது தாம் வந்து தாம் அப்படின்னு தா அப்படின்னும் போது என்னது இத்து கூட்டல் ஆ அப்படின்னு வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஆ அப்படின்னு வருது. சோ அப்ப அளவெடுக்குது. அப்ப அடி அளவை தொடை எடுத்துக்கிறோம். சோ அப்ப எடுத்துக்காட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் இது வந்து கேட்பாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டானா அடி அளபடை தொடை. அடுத்து அந்தாதி தொடை. வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள், நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள், கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்கனைகள். இதில் அந்தாதி தொடை வந்துள்ளது. அப்ப வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் வந்து சொல்லக்கூடியது வந்து முடியறது இங்க தொடங்குது, அங்க முடியது இங்க தொடங்குது. அப்ப அங்க இறுதியா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இங்க தொடக்கமா மாறுது. அப்ப வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் அப்படின்னு வருது. திருப்பி நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள், நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள், கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்கனைகள் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. சோ அதுதான் என்ன சொல்றோம்னா அந்தாதி தொடை அப்படி பார்க்கணும். இதுல அந்தாதி தொடை வந்துள்ளது. அது இரட்டை தொடை அப்படின்னா வந்து ஒக்குமே 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 ஒக்கும் விளக்கினுள் சீறி ஏறி ஒக்குமே ஒக்கும் குலக்கோட்டி பூவின் நிறம். இதில் முதல் அடி முழுவதும் ஒரே சொல் வந்துள்ளதால் என்ன சொன்ன இரட்டை தொடை. அப்ப ஒக்குமே ஒக்குமே அப்படி சொல்லிட்டு முதல் அடியில என்னன்னா அந்த சீர் வந்து திருப்பி வந்திருக்கிறதுனால அதை வந்து என்ன சொன்ன இரட்டை தொடை. அப்ப முதல் அடி முழுவதும் ஒரே சொல் தான் வந்திருக்கு. சோ அப்ப ஒக்கும் அப்படின்றதுதான் ஒக்குமே ஒக்குமே ஒக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்ப முதலடி முழுவதும் ஒரே சொல் வந்தாலும் என்ன சொல்லணும்னா அது வந்து இரட்டை தொடை அப்படி சொல்லி சொல்றோம். அப்ப செந்தொடை அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா புத்த வேங்கை வியன் சினை ஏரி மயிலினம் அகவும் நாடான் நன்னுதர் கொடிச்சி மனத்தக்க தோணே. இதில் மோனை முதலா எத்தொடையும் அமையாதால் இதை என்ன சொல்லணும் செந்தொடை ஆயிற்று. அப்ப செந்தொடையில நம்ம எந்த ஒரு இதுலையும் கொண்டு போய் வைக்க முடியாது அப்படின்றதான் 8வதா இருக்கிறது. சோ அப்ப செந்தொடை அப்படிதான். சோ அப்ப ஒவ்வொரு தொடைக்கும் நம்ம வந்து எடுத்துக்காட்டு இம்பார்ட்டன் வந்து மோனை தொடை என்ன, எதுகை தொடை என்ன, ஏபு தொடை என்ன, முறையின் தொடை என்ன, அளபடை தொடை என்ன வந்து இப்ப இரட்டை தொடை என்ன. சோ மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம எடுத்துக்காட்டு நினைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த எடுத்துக்காட்டு பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்ல செயல் கொடுத்துட்டு இது என்ன வகையான தொடை வந்து பயின்று வருகிறது அப்படின்றது நமக்கு கேள்வியை கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம வந்து விடையளிக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த ரூலை நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்ப மோனை தொடை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வரணும், வந்துச்சுன்னா மோனை தொடை சொல்லலாம். இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா எதுகை தொடைன்னு சொல்லலாம். அப்ப ஏப தொடை அப்படின்னா இறுதி எழுத்துல இருக்கக்கூடிய அசையோ சீரோ ஏதோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இருந்ததுன்னா ஏபு தொடை. முரண் தொடை அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து விழிப்பது உறங்குவது அப்படின்னு அது வந்து முரண் தொடை சொல்றோம். அப்ப சொல்ல பொருளும் மாறுபடுறது வந்து. அளபடை தொடை அப்படின்னும் போது அது நெடில் எழுத்துக்கு இனமான குறில் எழுத்து ஓ ஓதல் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப ஓ இருக்கும், அது ஓ வந்து. அந்தாதி தொடை அப்படின்னும் போது அங்க முடியும் போது நினைவலைகள் நீரலைகள் வந்து. சோ அந்த மாதிரி முடியறதே வந்து பாத்தீங்கன்னா இறுதியாக இருப்பதே தொடக்கமாக மாறிச்சு அப்படின்னா அந்தாதி தொடை. இரட்டை தொடை அப்படின்னும் போது வந்து ஒரே ஒரு சொல்லே வந்து முதலடி முழுவதும் வந்துச்சுன்னா அது வந்து இரட்டை தொடை. செந்தொடை அப்படின்னும் போது நம்ம என்ன சொன்னோம் வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த ஒரு இதுவுமே வந்து வேறுபடாது, எதுவுமே வந்து பயின்று வராம இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எங்கன்னா மேல சொல்லியிருக்காரு அப்படி வந்துச்சுன்னா அது வந்து செந்தொடை அப்படி பாக்குறது. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செயல் கொடுத்து செயல் பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நல்லா நினைவில் வச்சுக்கணும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். அடுத்து மோனை தொடை விகற்பம் மொத்தம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. சோ இது வந்து கேட்டுரும் வந்து. சோ இப்ப இதுல எந்த இது வந்து பயின்று வருகிறது
புரியுது அப்ப மோனை தொடை விகற்பம் 7, எதுகை தொடை விகற்பம் 7. சோ எல்லாத்துக்கும் நம்ம எடுத்துக்காட்டோட சேர்த்து பார்க்க போறோம். இப்ப பார்த்தோம்னா மோனை தொடை விகற்பம் 7 அப்படின்னும் போது இது வந்து இணை மோனை அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதற்கான வாய்ப்பாடு என்னன்னா முதல் எழுத்து, அதாவது முதல் அசை, அடுத்து இரண்டாவது அசை, இரண்டாவது எழுத்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது வந்து மோனை வைப்போம். இப்ப தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் வந்து. சோ அப்ப தா தா அப்ப சீர் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எத்தனை சீர் வரும்? திருக்குறள்ல மொத்தம் 7 சீர் வரும் நமக்கு தெரியும். அப்ப முதலடியில 4 சீர் இருக்கும், இரண்டாம் அடியில 3 சீர் இருக்கும். அப்ப முதலடியில இருக்கக்கூடிய சீர் 4 சீர் அப்படின்னு 1 2 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? சோ 1 2 3 4 எடுத்துக்கலாம். இரண்டாம் அடியிலையும் நம்ம எடுக்கும் 1 2 3 எடுத்துக்கலாம். சோ இப்ப நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா முதலடியில இருக்கிறது பாருங்க தக்கார் தகவலார். அப்ப தா தா அப்ப 1 2 அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து இணை மோனை வந்து. அப்ப பொழிப்பு மோனை அப்படின்னும் போது என்ன ஆகும்னா 1 3 ஒன்றாவது சீர் மூன்றாவது சீர். அப்ப நன்றிக்கும் வித்தாகம் நல்லொழுக்கும் தீயொழுக்கும் என்றும் இடும்பை தரும் வந்து. இதுல உள்ள சீரில் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வருது. அப்ப முதல் சீர் மூன்றாவது சீர் வந்து இது வந்து ஒத்து வருது. முதல் சீரும் மூன்றாவது சீரும் நமக்கு ஒத்து வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பொழிப்பு மோனை. அப்ப இணை மோனை அப்படின்னா 1 2, பொழிப்பு மோனைனா முதல் மற்றும் மூன்றாவது. அண்ட் ஒருவு மோனை அப்படின்னும் போது முதல் சீரும் நான்காவது சீரும் வந்து. அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லார் என்பதோல் பொறுத்த உடம்பு. அப்ப அப்ப முதல் சீர்ல இருக்கு, அடுத்து நான்காவது சீர்ல இருக்கு. அதனால 1 4 அப்படி பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா அது என்ன சொல்லுவோம்? ஒரு மோனை தொடை அப்படி சொல்லுவாங்க. அடுத்து கூளை மோனை தொடை வந்து 1 2 3. அப்ப கூளை அப்படின்னு வரும்போது என்னன்னா முதல் 3 சீரும். இப்ப வகுத்தான் வகுத்த வகையல்லா கோழி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அது. அப்ப வா வா வா, வகுத்தான் வா, வகுத்த வா, வகையல்லால் வா. அப்ப 3மே அப்ப 1 2 3 வந்ததுன்னா கூளை மோனை தொடை வைக்கிறோம். அடுத்து மேற்கதுவாய் மோனை தொடை அப்படின்னு எடுக்கும்போது 1 3 4 வந்து. அப்ப 1 3 4 அப்படின்னு போது என்ன இதுவரையும் பார்த்தோம் 1 2 1 3 1 4 1 2 3 அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போறோம்னா மேற்கதுவாய் மோனை தொடை. மேற்கதுவாய் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா 1 3 4 வந்து. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இப்ப இங்க கூடிய நான் அப்ப மறப்பது அப்படின்னு இரண்டாவது சீர் அதை விட்டுரும். அப்போ 1 3 4னா கண்டிஷன் வந்து அப்ளை ஆகுது இருக்கும். அடுத்து இரண்டாம் சீர் தவிர மற்ற மூன்றிலும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதை என்ன சொல்றோம்னா மேற்கதுவாய் மோனை தொடை. கீழ்கதுவாய் மோனை தொடை அப்படின்னு போது என்ன அங்க 1 3 4 இங்க வந்து 1 2 4. அப்ப 1 2 4 அப்படின்னா முதல் சீர் இரண்டாவது சீர் நான்காவது சீர் வந்து. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அப்ப தீயவை தீய பயத்தலால் வராது மூணாவது சீர். அப்ப நான்காவது சீர் வருது தீயவை. அப்ப 1 2 4 கண்டிஷன் நமக்கு அப்படியே ஆகுது. அப்ப மூன்றாம் சீர் தவிர மற்ற மூன்றிலும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன ஆச்சுன்னா கீழ்கதுவாய் மோனை தொடை ஆயிட்டு. அடுத்து முற்றும் மோனை தொடை. முற்றும் அப்படின்னும் போது என்னன்னா 4 சீர்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஒன்றி வரும். 1 2 3 4. இப்ப துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவு மலை அப்படி பார்க்கணும். இதுல இருக்க 4 சீரும் துப்பார்க்கு, அடுத்து துப்பாய தூ, துப்பாக்கியில இருக்க தூ, துப்பார்க்கு அப்படின்னு தூ. இந்த 4மே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றி வந்தா 1 2 3 4 அப்படின்னு பார்க்கலாம். சோ அது என்ன சொல்றோம்? முற்று மோனை தொடை அப்படி சொல்றோம். சோ 4 சீரும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் இது முற்று மோனை தொடை எனப்படும். சோ அப்ப மோனை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னது நம்ம வந்து மொத்தம் 7 வகையா வந்து நம்ம பிரிக்கிறோம். வந்து பாத்தீங்கன்னா இந்த 7மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய தலைப்பு, அந்த தலைப்போட சேர்ந்திருக்கக்கூடிய நம்பர் இருக்குல்ல அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்ப மோனை தொடை விகற்பம் அப்படின்னா 7. அப்ப இணை மோனை அப்படின்னா 1 2, பொழிப்பு மோனைனா 1 3 வந்து. ஒரு மோனை அப்படின்னா 1 4, கூளை மோனை அப்படின்னா 1 2 3 வந்து. மேற்கதுவாய் மோனை அப்படின்னா 1 3 4, கீழ்கதுவாய் மோனைனா 1 2 4, அண்ட் முற்று மோனை அப்படின்னும் போது 1 2 3 4 அப்படி சொல்லணும். இதை நினைவு வச்சுட்டோம்னா போதும். இதுதான் நமக்கு தேர்வு நோக்கில கேட்பாங்க. இதை நீங்க அப்படியே அப்ளை பண்ணலாம். மோனை எழுத்து முதல் எழுத்து ஒன்றி வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்? சரியாக விடையளிச்சிடலாம் அப்படி சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா அதே மாதிரி எதுகை தொடை விகற்பம் 7 அப்படி சொல்லணும். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். எப்படி இணை மோனை அப்படின்னு போது இணை எதுகை. இணை எதுகை அப்படின்னு போது தொடை வந்து 1 2. ஸோ அதே தான். அப்போ 1 2. அப்ப வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடும்பை இல வந்து. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேண்டுதல்ல இன்னு, வேண்டாமையில வர இன்னு, இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடும்பை இல அப்படின்னு பாக்குறோம். சோ அப்போ 1 2ல இருக்கக்கூடிய எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதல் அப்படி. இது முதல் இரு சீர்கள் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் இது என்ன சொல்றோம்? இன் அப்படின்றது இணை எதுகை தொடை அப்படி பார்க்கிறோம். அடுத்து பொழிப்பு எதுகை தொடை அப்படின்னா அங்க பார்த்த மாதிரி பொழிப்பு மோனைக்கு வர மாதிரி 1 3 தான் இங்கே வருது. சோ அப்பனா இரண்டாம் எழுத்து எதுகைன்றனால வந்து தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றிலன் தோன்றாமை நன்று அப்படின்றாரு. அப்ப தோன்றின்ல வர இன்னு இரண்டாவது எழுத்து, புகழோடு வராது, ரெண்டாவது சீரே வராது, மூணாவது தான். அடுத்து தோன்றுக வந்து மூன்றாவது சீர்ல இருக்க இன்னு, அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு. அப்ப முதல் சீரிலும் மூன்றாம் சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் இது என்ன சொல்றோம் அப்படின்னா பொழிப்பு எதுகை தொடை ஆயிற்று அப்படி சொல்றோம். அடுத்து ஒருவு எதுகை தொடர் அப்படின்னும் போது ஒருவு மோனையில எப்படி வருது அதே மாதிரி ஒருவு எதுகையிலும் 1 4 சீர்கள் வச்சுக்கோம். அங்க மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா இங்க இரண்டாம் எழுத்து. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உயிரியர் பிறகு. அப்ப அன்பிலார்ல வர இன்
எல்லாம் தமக்குரிய 2 3வது சீர் அது வராது. 4வது சீர்ல இருக்க அன்புடையார் அதுல வந்து சோ அப்ப 1 4 வந்துச்சு அப்படின்னா ஒருவு எதுகை தொடை பார்க்கிறோம். அடுத்து கூளை எதுகை தொடர் அப்படின்னும் போது வந்து எப்படி கூளை மோனை தொடரில் வந்து 1 2 3 பார்த்தோம், அதே மாதிரி தான் 1 2 3 பற்றுக பற்றட்டான் பற்றினை பற்றை பற்றுக பற்று விடற்கு வந்து அப்ப பற்றுக அப்படின்ற வர இரு, பற்றற்றான் அதுல வர இரு, பற்றினை அதுல வர இரு வந்து அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு பார்க்கும்போது சால 1 2 3 சீர் ஒத்து வருது. முதல் 3 சீரிலும் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னு வந்துச்சுன்னா கூளை எதுகை தொடை பார்க்கிறோம். அடுத்து மேற்கதுவாய் எதுகை தொடை அப்படின்னும் போது 1 3 4 அதே மாதிரிதான். சோ மேற்கதுவாய் மோனைத்தொடை வர மாதிரி 1 3 4 ஏன்னா இங்க 2ஆம் எழுத்து. சோ நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றை மறப்பது நன்று. இப்ப நன்றி அப்படின்னும் போது அதுல வரக்கூடிய 2ஆம் எழுத்து இன்னும் மறப்பது நமக்கு வராது, 2வது சீரே கிடையாது. ஏன்னா 1 3 4 3வது சீர் நன்றன்று அப்படின்னும் போது அதுல இருக்கக்கூடிய இன்னு நன்றல்லது அப்படின்னு சொல்லும் போது அதுல இருக்கக்கூடிய இன்னு அப்ப 1 3 4 நமக்கு வருது வச்சுக்கோங்க. அந்த 2ஆம் சீர் தவிர மற்ற 3 சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து என்ன சொல்றோம்னா வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வரணும். அப்படி வந்தது அப்படின்னா வந்து மேற்கதுவாய் எதுகை தொடை எடுத்துக்கணும். அப்ப மேற்கதுவாயில 1 3 4 போட்டோம்னா கீழ்கதுவாயில என்ன போட்டோம்னா 1 2 4 அவ்வளவு வந்து. சோ அப்ப 1 2 4 கீழ்கதுவாயில் எதுகை தொடர் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் வீரனும் ஓம்பப்படும். சோ அப்ப ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்ப ஒழுக்கம் முதல் சீர்ல லூ வந்து, இரண்டாவதுல விழுப்பம் அதுல 2வது சீர் வந்து லூ, 3வது சீர் வந்து தரலான் அப்படின்றது நமக்கு இல்ல. ஏன்னா 1 2 4 அப்ப 4வது சீருக்கு போனீங்கன்னா ஒழுக்கம் திருப்பி வருது, அதுல வரக்கூடிய லூ வந்து. சோ அப்ப ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் அப்படின்னா ஒழுக்கம் விழுப்பம் 4வது சீர்ல இருக்கக்கூடிய ஒழுக்கம் வச்சுக்கோங்க 1 2 4 வந்து. சோ அப்ப 3வது சீர் தவிர மற்ற சீர்கள் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கீழ்கதுவாய் கீழ்கதுவாய் எதுகை தொடை வச்சுக்கோங்க. முற்று எதுகை தொடை அப்படின்னும் போது 4மே வரணும். அப்ப 1 2 3 4 வச்சுக்கோங்க. சோ அப்ப இதுல எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதேதான் துப்பார்க்கு துப்பாயா துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயா தூவும் மலை வச்சுக்கோங்க. சோ அப்ப அதுல பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம் முற்று எதுகை தொடை மட்டும் இல்லை, இதுல முற்று மோனை தொடையும் இருக்க வச்சுக்கோங்க. ஏன்னா தூளையும் வருது அது மாதிரி இப்புலையும் வருது. சோ அப்ப நமக்கு துப்பார்க்கு இப்பு, துப்பாயா இப்பு, துப்பாக்கி இப்பு, துப்பார்க்கு இப்பு, துப்பாயா தூவு மலை எப்படி முடியுது. அப்போ 1 2 3 4 அப்படி சொல்லி பார்க்கிறோம். இந்த 4 சீரியலையும் வந்து பாத்தீங்கன்னா முதல் அடியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்றி வந்தால் அதனால சொல்ல முற்று எதுகை தொடை. இதே திருக்குறள் நம்ம என்ன பண்ணலாம்னா முற்று மோனை தொடைக்கும் நம்ம எடுத்துக்காட்டா வந்து சொல்லலாம் அப்படி சொல்றோம். சோ அப்ப நம்ம கேள்வி கேட்டாங்க அப்படின்னா வந்து இந்த மோனை தொடை எதுகை தொடை வந்து விகற்பம் 7 இருக்குல்ல, இந்த 7 வந்து அடிப்படையா வச்சு நம்ம கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சொல்றோம். அதே மாதிரி இயல்பு தொடை விகற்பம் 7 சொல்லுவோம். அப்ப இயல்பு தொடை அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இணை ஏபு தொடை அப்படின்னு எடுத்துட்டா 3 4 வந்து. சோ 3 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கன்றின்று மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் வந்து மற்றின்று வாரா நெறி. இதுல இறுதி இரு சீர்கள் இறுதி எழுத்துனது ஒன்றி வந்தால் வந்து ஏபு அப்படின்னா இறுதி சீர் ஒன்றி வரணும். இப்ப இறுதி சீர்ல 3 4வது பாருங்க, 3வது சீர் வந்து கண்டார், 4வது சீர் வந்து பாத்தீங்கன்னா தலைப்படுவர், அதுல வரக்கூடிய அந்த இர் அப்படின்றது ஒன்றி வந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இணை ஏபு தொடை அப்படி சொல்றோம். அது பொழிப்பு ஏபு தொடை அப்படின்னா 2வது 4வது சீர் ஒன்றி வரணும். 2வது சீர் 4வது சீர் வாங்க பார்ப்போம். உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கில் காமத்துக்கு உண்டு வந்து. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கில் காமத்துக்கு உண்டு வச்சுக்கோம். சில வந்து பாத்தீங்கன்னா கழித்தலும் 2வது சீர்ல இருக்கக்கூடிய இம்மு, அதே மகிழ்தலும் 4வது சீர்ல இருக்க இம்மு, இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பொருந்து வந்துச்சுன்னா அது வந்து பொழிப்பு ஏபு தொடை அப்படி சொல்றோம். 2 4 வந்து. அடுத்து ஒருவு ஏபத்தொடை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா 1 4 1 4னா எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுல எப்பொருள் இருக்கக்கூடிய இல்லு வந்து முதல் சீர், 2வது சீர் யார் யார் வாய், 3வது சீர் கேட்பினும், 4வது சீர்ல தான் அப்பொருள் இருக்கு, அந்த அப்பொருள் இருக்க இல்லும் அந்த 1 4 வந்து நமக்கு பொருந்தி வர்றதுனால ஒருவு ஏபத்தொடை அப்படி வந்து. அடுத்து கூளை ஏபத்தொடை அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 2 3 4 பொருந்தி வருதல். அப்ப வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறி குற்றப்படி வந்து. சோ இதுல இருக்கக்கூடிய முதல் சீர் வானுயர், 2வது சீர் தோற்றம் தோற்றத்துல இருக்கக்கூடிய இம்மு கடைசி, அடுத்து எவன் செய்யும் அதுல இருக்கக்கூடிய இம்மு கடைசி எழுத்து, அண்ட் தன் நெஞ்சம் அதுல இருக்கக்கூடிய இம்மு. அப்ப 2 3 4ல இருக்கக்கூடிய இம்மு அப்படின்றது பாத்தீங்கன்னா சீர்ல இருக்கக்கூடிய இம்மு நமக்கு. அப்ப முதற்சி தவிர மற்ற 3 சீலும் இறுதி எழுத்து ஒன்றி வந்தால் இது கூளை வந்து ஏபை தொடை ஆகிட்டு அப்படி சொல்லுவாங்க. அடுத்து மேற்கதுவாய் ஏபு தொடை அப்படின்னா 1 2 4 வந்து. சோ அப்ப அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபெயர்க்கும் ஊதியமும் என்ன செயல். அப்ப அழிவதுவும் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா சால வரக்கூடிய முதல் சீல வரக்கூடிய இம்மு, ஆவதுவும் அப்படின்னா வந்து 2வது சீல வர இம்மு, ஆகி வழிபெயர்க்கும் அப்படின்னும் போது 4வது சீல வந்து. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றி வருவது. அப்ப 3ஆம் சீர் நீங்களாக மற்ற 3 சீரும் இறுதி எழுத்து ஒன்றி வந்தால் அது என்ன சொன்னா ஏபத்தொடை ஆயிற்று அப்படி சொல்லுவோம். அடுத்து கீழ்கதுவா ஏபத்தொடை அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1 3 4 அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் அப்படி சொல்லுவோம். அப்ப அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர். அப்ப 2ஆம் சீர் நீங்களாக வந்து மற்ற 3 சீர்களும் இறுதி எழுத்தினா இருக்கு, ஒன்றி வந்திருக்கு இரு வந்திருக்கு. அப்ப அறிவுடையார் இரு,
ஆவது இரண்டாவது சீரியல்ல, அறிவார் அப்படின்னா மூன்றாவது சீரியல்ல வந்து இரு, நான்காவது சீரியல் அறிவிலார் இரு, அக்தரி கல்லாதவர் அப்படி சொல்லுவாங்க. சோ அப்ப கீழ்கதுவா ஏபத்தொடை 1 3 4 அப்படி சொல்லுவாங்க. முற்று ஏபத்தொடை அப்படின்னு பார்க்கும்போது 1 2 3 4ல கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. அப்ப கருவியும் அப்படின்னா இம்மு, காலமும் இம்மு, செய்கையும் இம்மு, செய்யும் அப்படின்னு இம்மு. சோ அப்ப அந்த 4 சீர்களையும் வந்து கடைசி எழுத்தா இருக்கக்கூடிய இம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றி வந்தால் அது என்ன சொல்றோம், முற்று ஏபை தொடையா ஆயிடுச்சு. முரண் தொடை விகற்பம் அப்படின்றது கடைசியா வந்து 7 இருக்கு. சோ அது என்னன்னு பாத்துலாங்க. சோ இணை முரண் தொடை அப்படின்னு எடுத்துட்டா 1 2 அங்க பார்த்த மாதிரி தான். சோ அதுல பொய்மையும் வாய்மையும். அப்ப எடுத்தோடனே எனக்கு பொய்மை இருக்கு, வாய்மை இருக்கு. இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும். அப்போ 1ஆசி 2ஆசி என்ன இருக்கு, முரணா இருக்கு அப்படி பார்க்கணும். அடுத்து பொழிப்பு முரண் தொடை வந்து அப்படின்னு எடுத்தோம்னா 1 3ஆசி வந்து. சோ ஒன்னார் திரளம் உவர்ந்தாரை ஆக்கலும் எண்ணி தவத்தால் வரும் வந்து. சோ முதல் சீலும் 3ஆவது சீலும் அமைந்துள்ளதுன்னா இந்த பொறுப்பு. அப்ப ஒன்னார் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா பகைவர், உவந்தார்னா நண்பர். அப்ப ஒன்னார் அப்படின்றது பகைவரும், அது மாதிரி உவந்தார்ன்றது நண்பரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சீர்ல வந்திருக்கு. சோ அதுதான் என்ன சொல்ற, பொழிப்பு முரண் தொடை வந்து. அது 1 3 வந்து சீர்ல. அடுத்து ஒருவு முரண் தொடைனா 1 4. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார், அன்பு இல்லாதவர் அன்புடையார். அப்ப 1 4 வந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 1ஆவது சீல் 4ஆவது சீல் வந்துச்சுன்னா ஒருவு முரண் தொடை சொல்றோம். அடுத்து கூலை முரண் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 வந்து. சோ செருக்கும் சினமும் சிறுமையும் வந்து இல்லார் பெருக்கும் பெருமித நீரத்து. சோ முதல் 3 சீரில் என்னன்னா முரண் அமைந்தால். சோ என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செருக்கு வந்து, அடுத்து சினமும், அடுத்து சிறுமையும் வந்து. சோ அப்ப சொல்லியிருக்கிறது எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னா வந்து முரணா இருக்கு, 3மே ஒத்து போல அப்படி சொல்லி பாக்குறோம். சோ அதுதான் என்ன சொல்றோம்னா கூலை முரண் பாக்குறோம். 1 2 3 அப்படி சொல்லுவோம். கூலை முரண் தொடர் ஆயிற்று. அடுத்து மேற்கதுவாய் அப்படின்னா முரண் தொடை அப்படின்னு எடுத்துட்டா வெள்ளவலை தோளும் சேயரி கருங்கண்ணும் வந்து. சாப்பா வந்து பாத்தீங்கன்னா வெல்வலை தோளும் சேயரி கருங்கண்ணும். இதுல வந்து 2ஆம் சீர் தவிர மற்ற 3மே வந்து முரண்பட்டு நிக்குது வச்சுக்கோம். சோ இதுல வந்து வெல் சேய கரு அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 3மே ஒன்று தொடர்பு இல்லாம முரண்பட்டு நிக்குது வச்சுக்கோம். சோ அதனால மேற்கதுவாய் முரண் தொடை வந்து. கீழ்கதுவாய் முரண் தொடை அப்படின்னும் போது காலை நண்பகல் வந்து. சோ மகிழ் தரும் மாலை வந்து. சாப்பா பார்க்கும்போது வந்து காலை பகல். சோ இங்க இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நண்பகல். சோ இப்ப காலை இருக்கு, நண்பகல் இருக்கு. இப்ப காலைக்கும் நண்பகலுக்கும் தொடர்பு இல்லை. ஏன்னா காலை அப்படின்னா 6ல இருந்து 10 வந்து, நண்பகல்னா 10ல இருந்து நமக்கு 2 மணி வரையும் அப்படி சொல்லுங்க. சோ அப்ப 4 மணி நேரம். சோ அப்ப என்னன்னா இதுக்கும் தொடர்பு இல்லாம இருக்கு அப்படி சொல்றோம். சோ அதனால என்ன சொல்றோம், அது மட்டும் இல்லாம மாலை அப்படின்னா 6 மணில இருந்து 10 இரவு. சோ அப்ப தொடர்பு இல்லை. அப்ப காலை நண்பகல் மகிழ் தரும் மாலை அப்படி சொல்லி பார்க்கணும். சோ அப்ப 1 2 4 கீழ்கதுவாய் முரண் தொடையா வந்து இருக்கு. முற்று முரண் தொடைன்னா எல்லாமே வந்து. கிடந்து எழுந்து நின்று நடந்து. அப்ப கிடந்து அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்குது, எழுந்துனா எந்திரிக்கிறது, நின்றுனா நிக்கிறது, எழுகிறது நிக்கிறது நடக்கிறது. சோ அப்போ ஒன்னோட ஒண்ணு முரணா இருக்கிறதுனால என்ன சொல்றோம்னா இது வந்து முற்று முரண் தொடை. 1 2 3 4 அப்படி சொல்லுறது. சோ அதான் முற்று முரண் தொடை. 4 சீலும் முரண் அமைந்ததால் அப்படி சொல்லுறோம். சோ அப்ப நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது மோனை பார்த்தோம், விகற்பம் மொத்தம் 7, எதுகை பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபு பார்த்தோம், அப்புறம் கடைசியாக வந்து முரண் பார்த்தோம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைய வகுப்புல நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஸோ அடுத்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பா வகைகள் அப்படின்றது நம்ம அடுத்த வகுப்புல பார்க்க போறோம் வந்து. அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.